இந்த விவாத அரங்கில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இன்று காலையில் பெருந்தலைவர் காமராஜர் விருதை பெற்ற எஸ்.எம். இதயத்துல்லாவுக்கு சத்தியம் டிவியின் சார்பாக இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர், எழுத்தாளர், இலக்கியவாதி, காங்கிரஸ் கட்சியில் பல ஆண்டுகள் நீண்ட நெடிய நாட்கள் பயணம் செய்தவர் நம்மோடு இந்த விவாத அரங்கில் இணைந்து கருத்துக்களை கூற இருக்கிறார். வணக்கம். இந்த திமுக அதிமுக கூட்டணி இல்லை, அங்கே தேமுதிக வருமா வராதா, ஓபிஎஸ் டிடிவி வருவாங்களா மாட்டாங்களா, இவங்க தாவேக்க கூட இணைவாங்களா அப்படின்னு ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. ஒன்று, இதற்கு எல்லாம் மேலாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் அது நீடிக்குமா நீடிக்காதா என்பது குறித்த சர்ச்சை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரை நீடிக்குமா, அல்லது அது ஒரு மூன்றாவது வாய்ப்பு இருப்பதால் அங்கு போகுமா? ஏன்னா நீங்கள் நீண்ட நெடிய காலம் காங்கிரஸ் கட்சியோட பல தேர்தல்களில் அந்த கட்சியோட கூட்டணி மற்றும் இந்த இது போன்ற முரண்பாடுகளை கவனித்திருப்பீங்க. இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த திடீர் இந்த சர்ச்சை குழப்பம், அதுக்கு என்ன காரணம்? தாவேக்க மட்டும் காரணம் இல்லை, வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? சத்தியம் தொலைக்காட்சியுடைய வாழ்த்தாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்று எனக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருதினை அளித்திருக்கிறார். நம்முடைய நேயர்கள் பலர் வாழ்த்தியிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விருதிடக்கூடிய ரூபாய் 5 லட்சம் ரூபாயை முதல்வர் அவர்களிடமே அளித்தேன். காரணம், பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கிய மதிய உணவு திட்டம் போன்ற ஒரு திட்டத்தை காலை உணவு திட்டமாக நீட்டிப்பு செய்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு இந்த 5 லட்சம் பயன்படணும் என்று அதையும் நான் கொடுத்திருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரோடு நான் பள்ளி பருவம், கல்லூரி பருவத்திலே, மாணவர் பருவத்திலிருந்து பழகியவன். ஆக அவருக்கு தேர்தல் நிதி, தேர்தலை பற்றி கேட்குறீங்க, திண்டுக்கல் தேர்தல் நிதியை நான் மாணவர்கள் சார்பாக வழங்கினேன். அவர் கையில் கேட்கும் போது நல்லா இருக்கு. நான் கொடுத்த 125 ரூபாயை அவர் கையில் பெற்றுக்கொண்டார். அந்த ஊர்ல பல தொழிலதிபர், அகோரம் ஐயர் உட்பட ஆயிரக்கணக்கில் கொடுத்தார்கள். அதை அங்கு மாவட்ட தலைவராக இருந்த மூப்பனார் பெற்றுக்கொண்டார். காமராஜர் மாவட்ட தலைவராக இருந்தார். நான் ஒரு மாணவன் என்பதால் என்னை அழைத்துக் கொண்டார், அதனை ஈர்த்தார். அதன் பிறகு அவளுடைய விவசாய திருக்கடையூர் தில்லையாடி வள்ளியம்மை நகரில் ஒரு மிகப்பெரிய கூட்டம், அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டேன். அவரோடு கல்லூரியில் படிக்கிற காலத்திலே நம்முடைய எஸ்பி ஹோட்டலில் தங்குவார். விவசாய போராட்டத்தை அவர் தலைமை இழந்தது நான் கலந்து கொண்டேன். இப்படி அவரோட அந்த தொடர்பை இன்றைய முதல்வர் எனக்கு புதுப்பித்து கொடுத்திருக்கிறார், காமராஜர் விருது கொடுத்ததன் மூலமாக. மகிழ்ச்சி, நன்றி. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நாம் வருவோம். காங்கிரஸை பொறுத்தவரை நான் தமிழ்நாடு காங்கிரஸ் துணைத் தலைவராக இருக்கிறேன், அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கிறேன். இன்று வரை திராவிட முன்னேற்ற கூட்டணி பாறை போன்று இருக்கிறது, எக்கு போன்று இருக்கிறது. இந்த கூட்டணியுடைய நிலைமை இதுதான். ஏனென்றால் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் தங்களுடைய 5 ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகளை திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்துக்கு அனுப்பியது. அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இன்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைமை டெல்லியில் போய் பேசினால் எல்லாம் சுமூகமாக முடிந்துவிடும். இது ஒரு புறம் இருக்கட்டும். சரி, ஏன் இந்த கூட்டணி அவ்வளவு எளிதில் முடியாது என்பதற்கு சில காரணங்களை சொல்லணும். சொல்லுங்க சார். அதாவது நம்ம திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை ஒரு சகோதரராக நினைக்கிறார். ஒரு சகோதரத்துவ உணர்வு அவரிடம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரிலே போனவர் சாலையிலே காரை நிறுத்தி ஒரு ஸ்வீட் கடை இனிப்பகத்திலே போய் இனிப்பு வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்தது மட்டுமல்ல, சகோதரர் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியா கூட்டணியிலே ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2வது கட்சியான திமுகவுடைய ஆதரவு தேவை. இது மட்டுமல்ல, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று கலைஞர் சொன்ன ஒரு காலம் உண்டு. அதன் பிறகு இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் தலைமகளே வருக என்று சொன்னதெல்லாம் உண்டு. இப்படி காங்கிரஸ் கட்சியில் இடையில ஒரு பிரிவு ஏற்பட்டது 2014. 2 பேருமே 0ங்கிற இடத்துக்கு போனாங்க சீட்டு பெறுவதில். இதுதான் அன்றைக்கு 2 பேரும் பிரிந்தால், அதாவது சொல்வார்கள் இல்லையா, கூடாத நட்பு என்பது கூடாத தொகுதி பங்கீடு அல்லது கூடாத கூட்டணி. என்ன கூடாத நட்பு
கேடாய் முடியும் என்பதை நீங்க இப்படி எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? புது விளக்கம் சொல்றீங்க. கேடாய் முடியும் என்று சொன்னதுல ஒவ்வொரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. நபிகள் நாயகம் வியர்வை விளரும் முன் கூலி கொடுங்கள் என்று சொன்னார்னா அதுல என்ன பொருள்னா, வியர்வை விளருமாறு தொழிலாளியும் உழைக்கணும்னு அதுல இருக்கு. முதலாளிக்கு மட்டும் அவர் சொல்ல. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னா அந்த தாய் தாயாக இருக்கணும், பேயாக இருந்தால் நடக்காது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்னால் அன்று கூடவில்லை நட்பு, அதனால் 2 பேரும் 0 இடங்களை தான் பெற்றோம். அதன் பிறகுதான் 2016க்கு பிறகு இதை உணர்ந்த கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து இன்று வரை அந்த கூட்டணியை தொடர்ந்து வருகிறார்கள். இன்னும் தொடரும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பெரும்பான்மை மக்களுடைய எண்ணம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய சிலர்கள் நியாயமான சில விஷயங்களை கேட்கிறார்கள். கூடுதல் இடம் வேண்டும். நாங்கள் 110 இருந்தோம், 83 இருந்தோம், 63 இருந்தோம், 44 இருந்தோம். கடந்த முறை ஒரு பலமான ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி வென்றே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல், பாஜகவுடைய ஆதரவிலே இருந்த அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்ததன் காரணமாக நடந்தது என்ன? சீட்டு முக்கியமல்ல, நாடுதான் முக்கியம். நாட்டிலே தமிழ்நாட்டை மீண்டும் நாம் பெற வேண்டும் என்ற நிலையில், இந்தியா கூட்டணி பெற வேண்டும் என்ற நிலையில பெற்றோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், 2016 திமுகவுக்கு வலிமையான ஒரே கூட்டணி கட்சியாக இருந்தது காங்கிரஸ் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போன்று விசிக, மதிமுக, ஏன்னா மக்களுக்கு புரிய வேணும். அதனால மக்கள் நல கூட்டணி என்று இருந்தார்கள். இன்றைக்கு எங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட இதையும் மக்கள் புரிந்து கொள்ளணும். காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்து ஒரு விழுக்காட்டில் தான் தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது 2016. இது ஒரு இப்ப பிரச்சனை என்னன்னா, கூடுதல் இடம் கேட்பதோ அதிகாரத்தில் பங்கு கேட்பதோ ஒன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கறீங்க. ஆனா அதை செய்ய வேண்டிய இடம் என்ன? கூட்டணியுடைய 2 தலைமை பேசணும், அல்லது கூட்டணி கட்சிகளுக்குள்ள பேசணும். அதை இங்கொன்றும் அங்கொன்றுமாக சிலர் தவறாக பேசுவது தவறு. அதை 2 பக்கம் உள்ள ஆதரவாளர்கள் அந்த ஆதரவு ஊடகங்கள்ல கூட காங்கிரஸை விமர்சனம் அதிகமாக செய்வது அது கூட ஒரு தவறு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திமுக ஆதரவு ஊடகங்கள்ல கூட சிலர் காங்கிரஸை எப்படியாவது விரட்டி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவங்க நல்லது நினைக்கிறாங்க. என்ன நல்லதுன்னா, திமுகவுக்கு அதிக இடம் கிடைக்கும். ஆனா திமுகவுடைய நிலைமை மாறிவிட்டா, எப்படி மாறிட்டா? 2014 மாதிரி ஆயிடுச்சா? இதுக்கு தான் நாங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு நான் விருது வாங்கிய பிறகு நான் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடாது, 2 கட்சியுடைய தலைமையும் உடனடியாக பேசணும் அப்படிங்கறத நான் எடுத்து சொன்னேன். இந்த ஆட்சி தொடரணும், திமுக ஆட்சி தொடரணும் சொன்னா நிச்சயமாக, ஏன்னா பாஜக வந்துவிடக்கூடாது, RSS சக்தி வந்துவிடக்கூடாது. அதே நான் சொன்னேன், பெருந்தலைவர் காமராஜர் எதிர்த்து அகில இந்திய தலைவராக இருக்கும்போது RSS எதிர்த்தார். அவரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு RSS அமைப்புகள் முயற்சி செய்தது. அவர் வாழ்ந்த முதல்வராக இருந்த இந்த மண்ணில் பாஜக எந்த நிலையிலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டிலே மீண்டும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் எங்களுக்கு அதிகமான ஆதரவு உண்டு. இந்த நீங்க கேட்ட கேள்வி நிச்சயமாக இந்த நிமிடம் வரை 2014 தேர்தலுக்கான கூட்டணி முறியவில்லை. சில கூடுதல் இடம் கேட்கிறோம், ஆனால் தலைமைகள் முடிவு செய்து நல்லது நடக்கும். ஆனால் EPS இந்த காங்கிரஸ் கட்சி நேற்று ஒரு பொங்கல் தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி கை நழுவி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் முறியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் ஏன் அது முறியும் என்ற சந்தேகம் சர்ச்சை ஏற்பட்டிருக்குன்னா, அது கிரீஷ் சோடங்கர் தெரிவித்த கருத்திலிருந்து, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்த கருத்துக்களில் இருந்தும், தொடர்ந்து மாணிக்கம் தாகூர் அவருடைய ட்விட்டர் பதிவில் தொடர்ந்து அவர் இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வரக்கூடியது தாவேகாவுக்கு சற்று மறைமுகமான ஆதரவோடு சில கருத்துக்களை அவர் பதிவு செய்து வருவதால் தாவேகாவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கருத்து பொதுவாக பரவுது. நீங்கள் இந்த தாவேகாவுக்கு போகிறத பற்றி உண்மை சொல்லுங்க, இந்த கூட்டணி முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனால் அது விஜய்க்கு சப்போர்ட்டிவாக கொஞ்சம் செயல்படுறதா சொல்றீங்களா? கேள்வி. கிரீஷ் சோடங்கர் நாம் 100 இடங்களுக்கு மேல் நிற்க வேண்டும் என்று அது ஒரு அகில இந்திய செயலராக அவர் விரும்பினார். ஆனால் 2 முறை அவர்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்
மாண்புமிகு ஸ்டாலினை போய் சந்திச்சு கூட்டணி சரியா இருக்கு, அதுக்கு பிறகு அவர் பேசல. சக்கரவர்த்தி அவர்கள் பேசினார் என்றால் அவர் காங்கிரஸ்ல ஏதோ ஒரு அமைப்பு 80-90 அமைப்புகளில் ஒரு அமைப்பினுடைய பிரிவு தலைவர், அவரையெல்லாம் போய் கட்டுப்படுத்துங்கிற அவசியம் இல்லை, அது அவர் கருத்து. திரு மாணிக்க தாகூர் கேட்பது என்பது எங்களுக்கு அதிகார பங்கு வேணும் தான் கேட்கிறாரு, கூட்டணி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் சொல்லக்கூடிய பதில் திமுகவிலிருந்து ஒரு எதிர்ப்பு சலசலப்பு வந்துச்சு, அந்த சலசலப்புக்கு அவர் பதில் சொன்னார். RSS பாஜக மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு பதில் சொன்னார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தாவேகா தலைவர் விஜய் அவர் இன்னைக்கு கட்சி தலைவர் இருந்தாலும் ஒரு நடிகர், அவர் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. எந்த திரைப்படத்தில்? இந்த ஜனநாயகம் திரைப்படத்தில். அதை தணிக்கை குழு பாஜகவுடைய ED, IT அதே போன்று பல்வேறு துறைகளை வைத்துக்கொண்டு கரப்ஷன் செய்யக்கூடிய நிலையிலே இன்றைக்கு பாஜக இருந்து கொண்டிருக்கிறது, தங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் CBI வழக்கு போட்டு கரூர் விஷயத்தை முதல்வர் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலே நடந்திருந்தா எவ்வளவுதான் முதல்வரை திட்டினாலும் ஒரு வார்த்தை கூட இதுவரையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னதில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். இங்கே முடிய வேண்டிய விஷயத்தை தவறு செய்து விட்டோம்னா அவரும் உணர்ந்திருக்காரு. அதே நேரத்தில் அதையும் தாண்டி இந்த வேலை செய்யறாங்க. நாங்க ஒரு பாஜக தவறு செய்வதை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு என்ன செய்யுது? பாஜக செய்வது தவறு, இந்த விஷயத்தில் நான் 10 ஆண்டுகள் சென்சார் போர்டு உறுப்பினராக இருந்தவன், தணிக்கை குழு, இந்த நடந்த அத்துணையும் தவறு என்பதை நான் பல ஊடகங்களில் பேசிட்டேன். அப்ப நாங்க ஒரு நடிகர், ஒரு திரைப்படத்துறை, ஒரு தமிழன் அல்லது தமிழ் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பட தயாரிப்பு குழு, இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லணுமே ஒழிய அதற்காக அது தாவேக்கு ஆதரவு இல்லை, அது தமிழ் மக்களுக்கான ஆதரவு, தமிழ் திரைப்படத்துறைக்கான ஆதரவு என்றுதான் இதை நீங்க எடுத்துக்கொள்ள முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறது. நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த ஜாக்டோ ஜியத் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்திருக்கலாம், அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்களே, அதை ஏத்துக்கிட்டாங்களே, எல்லாருமே ஏற்று வரவேற்று அறிக்கை கொடுத்துட்டாங்க. நீங்க மட்டும் சொல்றீங்க ஊட்டி விட்டுட்டாங்க. இனிப்பு வேற முதல்வருக்கு ஊட்டி விட்ட காட்சியை கூட நீங்க பாத்துருப்பீங்க. பராசக்தி ஜனநாயகன் 2 படத்துக்குமே நிறைய கட்ஸ் சொல்றாங்க. பராசக்தி படத்தில் உள்ள இந்த கட்ஸ் எல்லாம் இந்த சுதா கொங்கரா அந்த டெக்னிக்கல் டீம் இணைந்து இந்த புனேக்கு அனுப்பி அதை உரிய முறையில் அந்த காட்சிகள் எல்லாம் நீக்கி அவங்களுக்கு அந்த UA சான்றிதழ் வருது. அதே நேரத்தில் தான் இவங்களுக்கும் அந்த கட்ஸ் சொல்றாங்க. இவங்க அதை பண்ணி கொடுக்கல அப்படின்னு ஒரு கருத்தும், இன்னொன்று அதில் உள்ள ஒரு மெம்பர் புகார் கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. இது 2ம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குதா? ஏன் நிறுத்தினாங்க இவங்க? ஏன் வழக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க? நான் 10 ஆண்டுகள் தணிக்கை குழுவில் சென்சார் போர்டில் இருந்தவன். இவங்க அதிகமான கட்டு கொடுத்துருக்காங்க பராசக்திக்கு, அவங்க அதை ஏற்றுக்கொண்டு முடிச்சிட்டாங்க. இவங்களும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஜனநாயகன் விஷயத்திலையும் எத்தனை கட்டுதோ அத்தனை கட்டையும் கொடுத்து அவர்கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு வரும், எது வரும், அனுமதி சொல்லிட்டாங்க. ஓரலா அதை ஓரல் சொல்லிட்டாங்க, அது அனுமதி கொடுக்கணும். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, அந்த 4 பேர் 3 பேர் சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுல ஒருவர் புகார் போய் சொல்லியிருக்காரு. அது புகாருங்கிறதா அழுத்தம், அதுதான் பிஜேபியுடைய அழுத்தம். அந்த அழுத்தத்துக்கு பிறகுதான் நீங்க மறுதணிக்கைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிடுச்சு, நாம இங்கேயே நம்மளுக்கு தர்றோம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க, மறுதணிக்கு போனாலும் இந்த மாதிரி ஏமாத்துவாங்கன்னு சொல்லி அவங்க செஞ்ச ஒரு தப்பு என்னன்னா, வழக்குக்கு போனது, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அது போகாம இருந்தா இன்னைக்கு ஜனநாயகன் படம் வெளியே வந்திருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உங்களுக்கு இந்த இதுக்கு போனாங்கல்ல, தணிக்கைக்கு போயிருந்தா 2 நாள் 3 நாள்ல முடிஞ்சிருக்கலாம். அது இது எப்படி கரூர் விஷயத்துல அவங்க சிங்கத்தின் இதுல மாட்டிக்கொண்டாங்கன்னு செல்வப்பெருந்தகை சொன்னாரோ சொல்லி முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு குறுக்கீடு, இது 2 நாள் வந்திருக்கின்றாரு அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் பேசுங்க. நான் சார் எனக்கு சப்போர்ட்ல, நான் தாவேகா கிடையாது, நான் உங்க கட்சியில நானும் சொல்லியிருப்பேன், உரிமைக்கு போராடுறது தப்பே கிடையாது. கேட்டீங்க இல்லையா, அவர் சொன்னதெல்லாம் பல விஷயங்கள் உண்மை. எந்த அளவுக்கு பாஜக துஷார் மேத்தாங்கிறவரை, அவர் ரொம்ப உஷார் மேத்தா, அவர் வந்தாலே
பிரதமர் மோடி சொன்ன மாதிரி, அமித்ஷா சொன்ன மாதிரி அவர் அனுப்பிச்சு ஜனநாயகன் படத்தை நிறுத்தின பிறகுதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தியில இருந்து எல்லாருமே தமிழ் மக்களுக்கு எதிராக, ஜனநாயகனுக்கு எதிராக பாஜக நடக்குதுன்னு சொல்லி நாங்க குரல் கொடுத்தோம். ஆனா நாங்க தாவேக்காவோட கூட்டணியோ அந்த எண்ணமோ கிடையாது. ஒரே ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா வந்து இடைவேளைக்கு பிறகு ஒரு இதயத்துல தான் நீங்க சொல்லுங்க சார், இந்த உண்மையிலேயே இந்த மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், இந்த வேலைவாய்ப்பின்மை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு, இது எல்லாமே இப்போது தேர்தலில் அது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறதா ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் போது உறுதியை தாவேக்காவுக்கு போகிறது அப்படின்னு சூரியபிரகாஷ் சொல்றார். இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க, நம்ம இந்த விவாத அரங்கம் முடிச்சுக்கலாம். அவர் சொல்ற கருத்துல மாற்று கருத்து நீங்க சொல்லுங்க. சூரிய ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, அதிமுகவுக்கு நான் அதிகம் பதில் சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கு தெளிவா தெரியும். 2019 அதிமுக கூட்டணிக்கு இன்னைக்கு உள்ள கூட்டணியில எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு நமக்கு தெரியும். பல கட்சி நீங்க சொன்னனால நான் பேசல, நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா இன்று வரையும் அந்த கூட்டணி முழுமை பெறல மட்டுமில்ல, அப்படியே முழுமை பெற்றாலும் ரெண்டா இருக்கு. எது ரெண்டா இருக்கு? அதிமுக இருந்தவங்க பாதி பேர் செங்கோட்டையில் பலர் போயிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓபிஎஸ் இல்ல, அன்னைக்கு இருந்தவர். நீங்க எவ்வளவு போய் சொன்னீங்க, ஏதாவது நான் பதில் சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதாவது நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த முழுமையா இல்ல. அதிமுகவோ பாமகவோ தேமுதிகவோ அந்த காலத்துல வந்து விஜயகாந்த் இறந்த அந்த கொஞ்சம் காலகட்டம் மாதிரி இன்னைக்கு இல்ல. அது கொஞ்சம் தாண்டி எல்லாமே அதே மாதிரி இன்னைக்கு இந்த சின்ன சின்ன கட்சி இருக்கிறது, ஏசி சண்முகம் மாதிரியோ அல்லது இப்படி பல கட்சிகள் இன்னும் சேரல, அதனால முடியல. இது கூட்டணி பலமா இருக்கிறது மட்டுமல்ல, கூடுதலாக தமிழ் அன்சாரி, அதே மாதிரி இன்னும் பல பொங்கு கட்சி, இப்படி பல கட்சிகள் ஆதரவு அளிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா தெரியும், தேமுதிகவே வந்து பார்த்துட்டு போனாங்க, திரு ஓபிஎஸ்ஏ வந்து பார்த்து, இந்த அளவுக்கு இந்த கட்சி இன்டாக்டா இருக்கு. அதனால இந்த சப்ஜெக்ட் நான் வரல. சகோதரர் நம்ம சூரியபிரகாஷ் சொன்ன விஷயத்துல 110 இடங்களுக்கு தயாராகுங்கள். அதுல நாம எத்தனை 20, 30, 40 எவ்வளவு அது வரும்போது பார்த்துக்கலாம்னு சொன்னாரே ஒழிய அதான் உண்மை. ரெண்டாவது, உங்களுக்கு அதாவது இந்த காங்கிரஸ் எப்படியாவது வரும் வரும் வரும்னு காத்து இருக்குல்ல, இலவு காத்துக்களின்னு சொல்லுவாங்க. அவர் கேட்கறது, அவர் காத்துக்கிறது தவறு கிடையாது, ஆனால் அது நடக்காது என்பதை நான் ஒரு காங்கிரஸ் காரனாக இருந்து சொல்றேன். மூணாவது, கடன் விஷயம் சொன்னார். கடனுடைய குறியீடு என்னன்னு சொன்னா 31 வரையும் குறியீடு வாங்கலாம். இன்னைக்கு திமுக 26, அதிமுக அப்ப 28 வாங்கிருச்சு. ரெண்டாவது, உங்களுக்கு நன்றாக தெரியும் 11.5% வந்து இன்னைக்கு வளர்ச்சி இருக்கு. ஜிடிபியை பொறுத்தவரை உங்களுக்கு 16க்கு மேல இருக்கு. இது முந்தின அதிமுக ஆட்சியில இருந்ததை விட 2 மடங்கு. ஆனா பிஜேபி கடன் வாங்கியது 2 மடங்கு திமுகவோட வாங்கியிருக்கு. திமுக 31 வாங்கலாம், ஆனா வாங்கியிருக்கிறது 26 அல்லது 28, இதுக்கு மேல வாங்கல. அதனால கடன் விஷயம் சரி, இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்தா திமுக இவ்வளவு நல்ல காரியங்களை மகளிருக்கு, மாணவருக்கு, தொழிலாளருக்கு எல்லாம் செஞ்சும் கூட இன்னைக்கு இந்த தொழிலாளர் விஷயத்துல இனிப்பை வாங்கி சாப்பிட்டு போனாங்க, இது போதும்ட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுகவுடைய கூட்டணி பலவீனமாக, காங்கிரசும் திமுகவும் இன்டாக்டா இருக்குது. அதனால மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். இதுதான் நல்ல. விவாதத்தில் உட்கார்ந்து கொண்டமைக்கு நன்றி.